வணக்கம் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன்பு இயற்கை வேளாண் மாநாட்டிற்காக கோவை வந்து சென்றார் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் வருகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு செய்தி வெளியானது. கோவை மற்றும் மதுரை மாநகராட்சிகளுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசால் நிராகரிக்கப்படுகிறது என்று ஒரு செய்தி உலா வந்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் முதல்வர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி ஆளும் 2ஆம் கட்ட மாநகராட்சி பகுதிகளில் கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல அப்படின்னு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். 2 நாள்ல மத்திய அரசு சார்பாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது மெட்ரோவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கிறதாகவும், அது 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான், அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் மெட்ரோ சேவை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி தமிழ்நாடு அரசு வழங்கிய திட்ட அறிக்கையில் 15 லட்சம் மக்கள் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறதாகவும், அதை சரி பண்ணி அனுப்ப சொல்லி திருப்பி அனுப்பினதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் நடந்த உண்மை என்ன? மதுரை மற்றும் கோவையில் தலா 15 லட்சம் மக்கள் தான் இருக்காங்களா? அங்கு இருக்கும் வாக்காளர்கள் என்ன 15 லட்சமா இருக்கலாம். ஆனா இருக்கிற மக்கள் தொகையை கணக்கு பண்ணோம்னா வெளி மாநில மக்கள், வெளி மாவட்ட மக்கள், அங்கு பணிக்கு செல்லும் மக்கள் என கணக்கிட்டால் 20 லட்சத்தை தாண்டும் என்பதே நமது கருத்து. மத்திய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அதே சமயம் மாநில அரசும் மத்திய அரசிடம் சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு அங்கிருந்து நிராகரித்தால் நிராகரித்தது என்று சொல்லலாம், சரியான விளக்கம் கேட்டால் விளக்கம் என்று சொல்லலாம். அதை வைத்து தமிழ்நாடு அரசும் அரசியல் செய்யக்கூடாது என்பதே நமது பார்வை. இதற்கிடையே நேற்று கருத்து தெரிவித்துள்ள வானதி சீனிவாசன் பாஜக எம்எல்ஏ அவர்கள், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த கருத்து கண்டிக்கத்தக்க கருத்து. இது போன்ற கருத்துக்கள் அப்போ கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் வருவதை மத்திய அரசு தடுக்கிறதோ என்ற கோணத்தில் நாம் சிந்திக்கக்கூடியதாக உள்ளது. நன்றி.